சத்திய சிவனே சங்கமயுகத்தில் பூமிக்கு வந்தாயே. சுந்தர சிவனே மனிதனின் வாழ்வில் அதிசயம் செய்தாயே. உண்மை ஞானம் உந்தன் ஞானம் அதை தினமும் படிப்பே. உண்மை ஞானம் உந்தன் ஞானம் அதை தினமும் படிப்பே. அதை தாரணை செய்தே பாபா உந்தன் ஞானத்தை நேசிக்கிறேன். பாபாவும் ஞானத்தை நேசிக்கிறேன். சத்திய சிவனை சங்கமயுகத்தில் பூமிக்கு வந்தாயே. சுந்தர சிவனை மனிதனின் வாழ்வில் அதிசயம் செய்தாயே. அதிகாலையில் அன்பாய் எழுவேன், வரதானங்கள் யாவும் பெறுவேன். அதிகாலையில் அன்பாய் எழுவேன், வரதானங்கள் யாவும் பெறுவேன். உன் ஞானம் என்னும் கீதம் தன்னில் மகிமையை நானும் அறிந்தேன். ஞானத்தை நேசிக்கிறேன் பாபா, ஞானத்தை நேசிக்கிறேன். சத்திய சிவனை சங்கமயுகத்தில் பூமிக்கு வந்தாயே. சுந்தர சிவனை மனிதனின் வாழ்வில் அதிசயம் செய்தாயே. என்ற சுகத்தை தந்தாய், ஆனால் நீயோ விலகிய நின்றாய். சொர்க்கம் என்ற சுகத்தை தந்தாய், ஆனால் நீயோ விலகிய நின்றாய். என் பேச்சிலும் நீயே, மூச்சிலும் நீயே, உந்தன் நினைவில் வாழ்வே. ஞானத்தை நேசிக்கிறேன் பாபா, உன் ஞானத்தை நேசிக்கிறேன். சத்திய சிவனை சங்கமயுகத்தில் பூமிக்கு வந்தாயே. சுந்தர சிவனை மனிதனின் வாழ்வில் அதிசயம் செய்தாயே. உண்மை ஞானம் உந்தன் ஞானம் அதை தினமும் படிப்பே. உண்மை ஞானம் உந்தன் ஞானம் அதை தினமும் படிப்பே. அதை தாரணை செய்தே பாபா உந்தன் ஞானத்தை நேசிக்கிறேன். பாபா ஞானத்தை நேசிக்கிறேன். ஞானத்தை நேசிக்கிறேன். பாபா ஞானத்தை நேசிக்கிறேன். ज्योति सितारे तन से न्यारे, प्रभु के प्यारे आत्मा सितारे. ज्योति सितारे तन से न्यारे, प्रभु के प्यारे आत्मा सितारे. ज्योति सितारे.
सर्व गुणों का पुंज है आत्मा, सर्व गुणों का पुंज है आत्मा, शक्ति भरे जिसमें परमात्मा, शक्ति भरे जिसमें परमात्मा, वो ही सभी के है जो सहारे, प्रभु के प्यारे आत्मा सितारे, ज्योति सितारे। हर एक नजर में जिनका ध्यान है, हर एक नजर में जिनका ध्यान है, बिंदु स्वरूप गुणों की खान है, बिंदु स्वरूप गुणों की खान है, कमले से है जो न्यारे प्यारे, प्रभु के प्यारे आत्मा सितारे, ज्योति सितारे, तन से न्यारे, प्रभु के प्यारे आत्मा सितारे, प्रभु के प्यारे आत्मा सितारे। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन
पुण्य सवेरा से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति ஓம் சாந்தி 12/5/2024 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 30/11/1999. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு पास विथ ऑनर बनने के लिए सर्व खजाने को खाते को जमा कर संपन्न बनो. பாஸ் வித் ஆனர் ஆவதற்காக அனைத்து பொக்கிஷங்களுடைய கணக்குகளையும் சேமித்து சம்பன்னமாக ஆகுங்கள். आज बाप दादा किस सभा को देख रहे हैं. எப்போதுமே பாபா ஆரம்பிக்கும் போது யார் யாரை சந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிடுவார். இன்னைக்கு பாபா கேட்குறாரு, இன்னைக்கு எந்த சபையை பாப் தாதா பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். आज की सभा में हर एक बच्चा हाईएस्ट और अविनाशी खजानों से रिचेस्ट है. இன்றைய சபையில் ஒவ்வொரு குழந்தைகளும் கூட ஹையஸ்டாகவும் இருக்கிறாங்க, அழியாத பொக்கிஷங்களில் ரிச்சஸ்டாகவும் இருக்கிறாங்க. दुनिया वाले कितने भी रिचेस्ट हो लेकिन एक जन्म के लिए रिचेस्ट है. உலகத்தினர் எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் கூட ஒரு ஜென்மத்தில் தான் செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள். एक जन्म में भी रिचेस्ट रह गए या नहीं ये अभी निश्चित नहीं है. ஒரு ஜென்மத்தில் கூட ரிச்சஸ்டாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அது கூட நிச்சயம் இல்லை. चाहे कितना भी रिचेस्ट इन द वर्ल्ड हो परंतु एक जन्म के लिए அவங்க எவ்வளவுதான் பெரிய ரிச்சஸ்ட் இந்த வேர்ல்டாக இருந்தாலும் கூட ஒரு ஜென்மத்திற்காக और आपको जो निश्चय नशे से कहते हो. ஆனால் நீங்கள் ஒரு நிச்சயத்தில் போதையில் என்ன சொல்கிறீங்க, हम अनेक जन्म रिचेस्ट हैं, நாம் பல ஜென்மங்களுக்கு ரிச்சஸ்டாக இருக்கோம். क्योंकि பாபா பாருங்க அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறார். ஏனெனில் आप सभी अविनाशी खजानों से संपन्न हो. நீங்கள் எல்லாருமே கூட அழியாத பொக்கிஷங்களில் சம்பன்னமாக இருக்கின்றீர்கள். आप सभी जानते हो, உங்கள் எல்லாருக்குமே தெரியும்.
என்ன தெரியும்? हम इस समय के पुरुषार्थ से இப்ப நாம செய்யற முயற்சியின் ஆதாரத்துல एक दिन में बहुत कमाई करने वाले, ஒரு நாள்லயே நிறைய வருமானத்தை சேமிக்க கூடியவர்கள். जानते हो कि एक दिन में आप कितनी कमाई करते हो? உங்களுக்கு தெரியுமா ஒரு நாள்ல நீங்க எவ்வளவு வருமானத்தை செய்கின்றீர்கள்? हिसाब जानते हो ना? கணக்கு தெரியும் தானே? गाया हुआ है, மகிமை செய்யப்பட்டிருக்கிறது. அனுபவம் கதம் கதம், அனுபவமும் உங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு அடியிலையும் பதம் வருமானம். तो एक दिन में बाप द्वारा, बाप की नॉलेज द्वारा, याद द्वारा हर कदम में पदम जमा होते हैं. ஒவ்வொரு நாளும் கூட பாபாவிடமிருந்து, பாபாவுடைய ஞானத்தின் மூலமாக, யோகத்தின் மூலமாக ஒவ்வொரு அடியிலையும் பத்மாபதம் சேமிக்கப்படுகின்றது. तो आग सारे दिन में जितने भी कदम याद में उठाते हो, ஃபுல் டே நீங்க எத்தனை அடி நினைவில் எடுத்து வைக்கின்றீர்களோ உத்தனை பதம் ஜமா करते हो, அவ்வளோ பதம் நீங்க சேமிக்கின்றீர்கள். तो आग ऐसे कमाई करने वाला, खजाना जमा करने वाला विश्व में कोई होगा? வா नहीं. பாபா கேட்குறான், அப்படிப்பட்ட வருமானத்தை செய்யக்கூடியவர்கள், பொக்கிஷங்களை சேமிக்கக்கூடியவர்கள் உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? அல்லது இருக்கின்றார்களா? விஸ்வமே சக்கர் லகாக்கே ஆஹோ, உலகத்தை சுற்றி வாருங்கள். சிவாய ஆப்கே, உங்களை தவிர இத்தனா ஜமா கோய் கர் नहीं सकता, இவ்வளவு சேமிப்ப யாருமே செய்ய முடியாது. இசிலியே பாப் कहते, அதனால தான் பாபா சொல்றார். என்ன சொல்றார்? இஸ் சிரேஷ்ட ஸ்மிருதி ரஹோ, இந்த சிரேஷ்டமான நினைவுல இருங்க. हम आत्मा का भाग्य परमात्मा द्वारा ऐसे श्रेष्ठ बना है. நம் ஆத்மாக்களுடைய பாக்கியமானது பரமாத்மா மூலமாக அவ்வளவு சிரேஷ்டமாக ஆகி இருக்கின்றது. अपने खजानो तो जानते हो ना. அடுத்து பாபா சப்ஜெக்டுக்கு வர, பொக்கிஷங்களை சேமிக்கிறீங்கன்னு சொல்லிட்டார், சேமிக்கப்படுகிறேன்னு சொல்லிட்டாரு. ஒரு ஜென்மத்துக்கு இல்லை பல ஜென்மத்துக்குன்னு சொல்லிட்டாரு. ஒரு அடிக்கு பதம் மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவும் எப்படி? பாபாவுடைய நினைவு மற்றும் ஞானத்தின் மூலமாக. ஆக ஒவ்வொரு அடியும் நீங்க பாபா நினைவுல எடுத்து வைக்கும்போது எவ்வளவு சேமிப்பு ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ பாபா கேட்கிறாரு, உங்களுடைய பொக்கிஷங்களை நீங்க தெரிந்திருக்கின்றீர்களா? சமைக்கு கஜானோ கோபி ஜான்தே ஹோ, நேரம் என்ற பொக்கிஷத்தை கூட நீங்க தெரிந்திருக்கின்றீர்கள். சங்கம யுக சமய கித்னா சிரேஷ்ட, இந்த சங்கம யுகத்தினுடைய நேரம் எவ்வளவு சிரேஷ்டமானது. तो प्राप्ति चाहिए अधिकारी में बाप से ले रहे हो, என்ன உங்களுக்கு பிராப்தி வேண்டுமோ அதை நீங்க அதிகாரிகளாக ஆயிட்டு பாபாவிடமிருந்து அடைந்து கொண்டே இருக்கின்றீர்கள். சர்வ அதிகார் பிராப்த கர்லியாகனா, அனைத்து அதிகாரங்களையும் பிராப்தி செய்து விட்டீர்கள் தானே. ஏக் ஏக் ஸ்ரேஷ்ட சங்கல்ப் கித்தனா படா கஜானா ஹை. பாபா சொல்றாங்க, ஒவ்வொரு சிரேஷ்டமான சங்கல்பமும் எவ்வளவு பெரிய பொக்கிஷம். சமய பி படா கஜானா ஹை, நேரம் கூட ஒரு பெரிய பொக்கிஷமா இருக்கு. சங்கல்ப் பி படா கஜானா ஹை, சங்கல்பம் கூட பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. சர்வசக்தியா படைத்து படை கஜானா ஹை, சர்வசக்திகளும் கூட பெரியதிலும் பெரிய பொக்கிஷங்களாக இருக்கின்றன. ஏக் ஏக் ஜான் ரத்தன் கித்தனா படா கஜானா ஹை, ஒவ்வொரு ஞான ரத்தனமும் கூட எவ்வளோ பெரிய பொக்கிஷங்கள். ஹர் ஏக் குண் கித்தனா படா கஜானா ஹை, ஒவ்வொரு குணமும் கூட எவ்வளோ பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. दुनिया वाले भी मानते हैं, श्वासों श्वास यास श्वास सफल होते हैं. உலகத்தினர் கூட ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒவ்வொரு மூச்சிலையும் கூட நினைவின் மூலமாக அந்த மூச்சு கூட பயன்படுத்தப்பட்டு விடுகின்றது. तो ஆக आप सबके श्वास सफलता स्वरूप व्यर्थ नहीं, உங்களுடைய ஒவ்வொரு சுவாசமும் கூட வெற்றி स्वरूपமாக இருக்கிறது தவிர வேஸ்டாகிறதே இல்லை. हर श्वास में सफलता अधिकार समाया हुआ है, ஒவ்வொரு சுவாசத்திலையும் கூட வெற்றியினுடைய அதிகாரம் என்பது நிறைந்திருக்கிறது.
बाप दादा ने सभी बच्चों को सर्व खजाने एक जैसे ही दिए हैं. பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் ஒரே மாதிரி தான் கொடுத்திருக்கின்றார். சர்வபி தியே அவர் சமான் தியே, அனைத்தையும் கொடுத்திருக்கின்றார், சமமாகவும் கொடுத்திருக்கின்றார். कोई को 1 गुना, कोई को 10 गुना, कोई को 100 गुना ऐसे नहीं दिया है. ஒருவருக்கு 1 மடங்கோ, சிலருக்கு 10 மடங்கோ, சிலருக்கு 100 மடங்கோ கொடுக்கவில்லை. தேனேவாலா தாத்தானே கொடுக்கக்கூடிய வல்லலானவர். ஏக் ஏக் பச்சேக்கோ, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கூட சர்வ கசானே பிராமன் பந்தை சமான் ரூப்மே தியா है. அனைத்து பொக்கிஷங்களையும் பிராமணான மாத்திரத்திலேயே சமான் ரூபத்தில் கொடுத்து விட்டார். லேக்கின் கொடுத்துட்டாரு. ஆனால் என்ன, கசானைக்கு கித்தனா ஜமா கர்த்தே யா கவாத்தே, அந்த பொக்கிஷங்களை எவ்வளவு சேமிக்கின்றோம் அல்லது இழக்கின்றோம், யா ஹரேக்கே உப்பர், இது அவங்கவுங்களுக்கு மேலதான் இருக்கின்றது. ஹரேக்கோ செக் கர்னா ஹே, ஒவ்வொருவரும் கூட இதை சோதனை செய்யணும். என்ன செய்யணும், ஹம் சாரே தின் மே கித்தனா ஜமா கர்னே யா கவாத்தே, ஃபுல் டேல நாம் எவ்வளவு சேமிக்கிறோம் அல்லது எவ்வளவு இழக்கிறோம், செக் கர்த்தே ஹோ, சோதனை செய்கின்றீர்களா, செக் ஜரூர் கர்னா, சோதனை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏன் பாவக்கான சொல்றா பாருங்க, क्योंकि ஏனென்றால் ஏக் ஜனம் के लिए नहीं है लेकिन हर जन्म के लिए, ஒரு ஜென்மத்துக்காக கிடையாது, ஒவ்வொரு ஜென்மத்திற்காகவும். ஒரு ஜென்மம் ஒவ்வொரு ஜென்மம், எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அநேக் ஜனம் के लिए ஜமா चाहिए, பல ஜென்மங்களுக்காக சேமிக்க வேண்டி இருக்கிறது. ஜமா கர்னேக்கு வித்தி ஜான்தே ஹோ, நூல்லாம் சொல்லிட்டு சேமிப்பதற்கான விதிமுறையை அறிந்திருக்கின்றீர்களா, பௌத் சஹஜ், ரொம்ப ரொம்ப ஈஸியானது. சிறு பிந்தி லகாத்தே ஜாவோ, புள்ளி வச்சுக்கிட்டே போங்க, அவ்வளவுதான். பிந்தி யாத தோ ஜமா ஹோத்தா ஹை, புள்ளி நினைவில் இருந்தா சேமிக்கப்படுகின்றது. जैसे स्थूल खजाने में भी एक के साथ बिंदी लगाते जाओ तो बढ़ता जाता है ना. அவசர ஸ்தூல பொக்கிஷங்கள்ல கூட எப்போ நீங்கள் ஜீரோவை ஆட் பண்ணிக்கிட்டே போவீங்களோ அது அதிகரித்து கொண்டே போகும் இல்லையா. ஐசை அதே மாதிரி आत्मा भी बिंदी, बाप भी बिंदी, और ड्रामा में जो बीत चुका है वह भी फुल स्टॉप अर्थात बिंदी. ஆத்மாவும் புள்ளியாக இருக்கிறது, பாபாவும் புள்ளியாக இருக்கின்றார். இந்த டிராமால எது நடந்து முடிந்து விட்டதோ அதுவும் புள்ளி. अगर हर खजाने को बिंदी रूप से याद करो, ஒவ்வொரு பொக்கிஷங்களையும் கூட நீங்க பிந்து ரூபத்துல நினைவு செய்தீர்களானால் ஜமா ஒத்தா ஜாத்தா, சேமித்து கொண்டே இருக்கும். அனுபவம் என்ன, அனுபவம் இருக்கின்றது அல்லவா. பிந்தி லகாய் வெர்ஸ் ஜமா ஒத்தா ஜாத்தா. எப்போ நீங்க புள்ளி வச்சிடுறீங்களோ, ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறீங்களோ, வேஸ்ட்லேருந்து சேமிப்புக்கு போய்விடுகிறது. பிந்தி லகானே ஆத்திய, அதான் சூப்பராக ஒரு கேள்வி கேட்டார். புள்ளி வைக்க வருகின்றதா, கைபார் ஐசா ஒத்த, சில நேரம் அந்த மாதிரி கூட ஆயிடுதான். எப்படி, தோ கோஷிஷ் கர்த்தே பிந்தி லகானேக்கு, புள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. லேக்கின் ஆனால் என்ன ஆயிடுது, பிந்திக்கு பஜாய லம்பி லைன் ஹோ ஜாத்தி, புள்ளிக்கு பதிலாக நீண்ட கோடாக ஆக்கி விடுகிறது. பிந்திக்கு பஜாய क्वेश्चन மார்க் ஹோ ஜாத்தா, புள்ளிக்கு பதிலாக கேள்விக்குறியாகி விடுகிறது. ஆச்சரியக்கு லைன் லகு ஜாத்திய, ஆச்சரியத்தினுடைய லைனு அதிகரித்து விடுகின்றது. तो ஆக ஜமா கா காத்தா படானைக்கு வித்திய, சேமிப்பு கணக்கை அதிகரிப்பதற்கான விதி என்ன, बिंदी और गवाने का रास्ता लंबी लाइन लगाना, क्वेश्चन मार्क लगाना, आश्चर्य की मात्र लगाना. சரி, சேமிப்பதற்கான விதி அப்படி, இழப்பதற்கான விதி என்ன, பெரிய லைனா போடுறது, கேள்விக்குறியா போடுறது, இல்லை ஆச்சரியக்குறியாக போடுவது. சகஜிக்க எது ரொம்ப ஈஸி, விந்தி ஏன்னா புள்ளி தான் இல்லையா. तो வித்தி बहुत सहज है, விதி ரொம்ப ரொம்ப சகஜமானது. सोमान और बाप की याद तथा फालतू को फुल स्टॉप लगाना. सोमानத்தில் இருக்கணும், பாபா நினைவில் இருக்கணும். அதாவது வேஸ்ட்டுக்கு எல்லாமே ஃபுல் ஸ்டாப் வைத்து விட
வேண்டும். व्यर्थத்துக்கு எல்லாமே फुल स्टॉप வைத்து விட வேண்டும். बाप दादा ने पहले भी कहा है. बाप दादा ஏற்கனவே கூறியிருக்கிறார். என்ன? रोज अमृत वेले अपने आप को 3 बिंदियों की स्मृति का तिलक लगाओ. தினமும் அமிர்த வேளையில தனக்குத்தான் 3 புள்ளிகளுடைய நினைவு திலகத்தை இட்டு கொள்ளுங்கள். एक खजाना भी व्यर्थ नहीं जाएगा. அப்ப ஒரு பொக்கிஷம் கூட வேஸ்ட் ஆகாது. हर समय हर खजाना जमा होता जाएगा. ஒவ்வொரு நேரமும் கூட ஒவ்வொரு பொக்கிஷமும் கூட சேமிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். बाप दादा ने सभी बच्चों के हर खजाने के जमा का चार्ट देखा. बाप दादा அனைத்து குழந்தைகளுடைய ஒவ்வொரு பொக்கிஷங்களுடைய சேமிப்பினுடைய சார்ட்டை பார்த்து கொண்டே இருந்தார்கள். उसमें क्या देखा? அதில் பாபா என்ன பார்த்தாங்க? अभी तक भी जमा का खाता जितना होना चाहिए ना उतना नहीं है. இப்போ வரைக்கும் கூட சேமிப்புக்கு எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இல்லை. समय संकल्प बोल व्यर्थ भी जाता है. நேரமாகட்டும், சங்கல்பமாகட்டும், பேச்சாகட்டும், அது கூட வேஸ்ட் ஆகுது. चलते चलते कभी समय का महत्व इमेज रूप में कम होता है. போக போக நேரத்தினுடைய மகத்துவம் எமர்ஜ் ரூபத்தில் குறைவாக இருக்கிறது. அகர் சமய का महत्व सदा याद रहे. நேரத்தினுடைய மகத்துவம் எப்போதுமே நினைவில் இருந்தா போதும். इमेज रूप हो तो समय को और ज्यादा सफल बना सकते हैं. அதாவது எமர்ஜ் ரூபத்தில் இருந்ததுன்னா அந்த நேரத்தை அதிகமாக உங்களால் பயன்படுத்த முடியும். सारे दिन में साधारण रूप से समय चला जाता है. फुल डे சாதாரண ரூபத்தில் கூட உங்க டைம் போயிடுது. गलत नहीं लेकिन साधारण, தப்ப கிடையாது, சாதாரணமாக போயிடுது. ஐசி சங்கல்ப புரே नहीं चलते. அதே மாதிரி சங்கல்பம் கூட கெட்டதா வர்றதில்லை. लेकिन व्यर्थ चले जाते, வேஸ்டாக ஆகிவிடுகின்றது. एक घंटे की चेकिंग करो. 1 மணி நேரத்தை சோதனை பண்ணி பாருங்க. हर घंटे में समय संग कितने साधारण जाते. ஒவ்வொரு மணியிலையும் நம்மளுடைய நேரமாகட்டும் அல்லது சங்கல்பமாகட்டும் எவ்வளவு சாதாரணமாக சென்று விடுகிறது. ஒவ்வொரு மணிக்கும் இதை சோதனை பண்ணணும். ஜமா நஹி ஹோத்தே, எவ்வளவு சேமிக்கப்படவில்லை என்பதையும் பார்க்கணும். फिर बाप दादा इशारा भी देता है. பிறகு बाप दादा சமிங்கை கூட கொடுக்கிற. बाप दादा को भी दिलासे बहुत देते. ஆனா பாபாவுக்கு கூட என்ன பண்றாங்களாம்? நிறைய திலாசா குழந்தைங்க கொடுக்குறாங்க. பாபா ஐசே தோடாசா சங்கல்ப பஸ். என்ன சொல்றாங்களா? வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சங்கல்பம் அந்த மாதிரி வந்துட்டு அவ்வளோதான். பாக்கி நீ சங்கல்பமே தோடா செல்த. மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, சங்கல்பத்தில் தான் கொஞ்சம் அப்படி போயிடுது. சம்பூர்ண ஹோ ஜாயங்கே, நாங்கள் சம்பூர்ணமாக ஆகிவிடுவோம். டீக் ஹோ ஜாயங்கே, நாங்கள் சரியாக ஆகிவிடுவோம். அப்படி அந்த தோடே ஆயா. இப்போ என்ன கடைசி நேரம் வந்து விட்டதா என்ன? தோடா சமய தோப்பட இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு இல்லையா? சமய பர் சம்பன்ன ஹோ ஜாயங்கே, நேரம் வரும்போது நாங்கள் சம்பன்னமாக ஆகிவிடுவோம். லேக்கின் ஆனால் பாப் தாதா பார் பார் கதியா. பாப் தாதா அடிக்கடி சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? ஜமா போ சமயக்கா சாகியே, சேமிப்பு ரொம்ப காலத்திற்காக வேண்டும். ஐசனை ஜமா கா காத்தா அந்தமே சம்பன்ன கரேங்கி, அப்படி கிடையாது. கடைசி நேரத்தில் சேமிப்பு கணக்கு சம்பன்னமாக ஆகிவிடும் என்று சமய ஆணைப்பர் பஞ்சாயங்கி, நேரம் வந்து ஆயிடுங்கிறது சரியே கிடையாது. बहुत समय का जमा हुआ बहुत समय चलता है. ரொம்ப காலத்துக்கு சேமித்தா தான் ரொம்ப காலத்துக்கு அது உங்களுக்கு வரும். வருஷம் लेने में तो सभी कहते हैं. ஆஸ்தி அடைகிறதுல எல்லாருமே என்ன சொல்றீங்க? हम तो लक्ष्मी नारायण बनेंगे, நாம லக்ஷ்மி நாராயணாக ஆவோம் என்று. अगर हाथ उठवाएंगे कि त्रेता युगी बनेंगे. சரி, யாராவது திரேதா யுகத்தில் போக விரும்புறீங்களா? கை தூக்குங்கன்னு சொன்னா கோய் நீ हाथ उठाता. யாருமே கையை தூக்க மாட்டேங்கிறீங்க. அவர் லக்ஷ்மி நாராயண் பனேங்கே, இப்போ லக்ஷ்மி நாராயண் ஆவீர்களா? சபி हाथ उठाते, எல்லாருமே கையை தூக்குறீங்க. अगर बहुत समय का जमा का खाता होगा तो पूरा वर्षा मिलेगा.
ரொம்ப காலத்திற்கான சேமிப்பு கணக்கு இருந்தாதான் முழுமையான ஆஸ்தி கிடைக்கும். अगर थोड़ा सा जमा होगा तो फुल वर्षा कैसे मिलेगा? கொஞ்சம் தான் நீங்க சேமித்து வச்சிருந்தீங்கன்னா முழுமையான ஆஸ்தி எப்படி கிடைக்க முடியும்? इसीलिए ஆகவே சர்வ கசானோக்கு ஜித்தனா ஜமா கர் சகோ, அனைத்து பொக்கிஷங்களையும் எவ்வளவு உங்களால சேமிக்க முடியுமோ உத்தனா அபி சே ஜமா கரோ, அவ்வளவு இப்பொழுதிலிருந்தே சேமியுங்கள். ஹோ ஜாயேகா, ஆ ஜாயேங்கே, கே கே நீ கரோ, ஆகிவிடும், மாறிவிடுவோம், அந்த கே கேன்லாம் சொல்லாதீங்க. கர்னா ஹி ஹை யஹ திடதா, செய்தே ஆக வேண்டும், இதுதான் திடத்தன்மை. அமிர்த வேலை ஜப் बैठते हैं अच्छे स्थिति में बैठते हैं. तो அமிர்த வேலையில் அமரும் போது நல்ல ஸ்திதியில் நீங்கள் அமர்ந்தீர்கள்னால் தில்லி தில் மே बहुत वायदे करते हैं. இதயத்திலேயே நிறைய உறுதிமொழியெல்லாம் கொடுக்குறீங்க. ஏன் கரைங்க, ஏன் கரைங்க, இதை செய்வோம், இதை செய்வோம், கமால் கற்கே திக்காயங்க, அதிசயத்தை செய்து காட்டுவோம். ஏதோ அச்சி பார்த்த அசல இதெல்லாம் ரொம்ப நல்லது தான். சரி சங்கல்ப் கர்த்தே, சிரேஷ்டமான சங்கல்பங்க பண்ணுறீங்க. லேக்கின் ஆனால் बाप दादा कहते हैं इन सब वायदों को कार्य में लाओ, என்னெல்லாம் நீங்கள் உறுதிமொழி கொடுக்கின்றீர்களோ அதை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். சரி வாய்தா நஹி கரோ, வெறுமனே நீங்கள் உறுதிமொழி மட்டும் கொடுக்காதீங்க. ஜோபி வாய்தா கருத்தை முன்வச்சன கருமே லாவ், என்ன நீங்கள் உறுதிமொழி கொடுத்தாலும் அதை உங்களுடைய எண்ணம் சொல் செயலில் கொண்டு வாருங்கள். பச்சே சங்கல்ப் बहुत अच्छे अच्छे करते, குழந்தைங்க ரொம்ப நல்ல நல்ல சங்கல்பங்கள்லாம் பண்ணுறாங்க. பாப் தாதா உசமே குஷ் होते हैं, பாப் தாதா அது கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றார். கியோங்கி, ஏன் அதையும் பாபா காரணம் சொல்கிறாரு, ஹிம்மத்தோ ரக்தே, தைரியம் அவங்களுக்கு இருக்கிறது. ஏ பனேங்க ஏ கரைங்க, ஹிம்மத் बहुत अच्छी रखते, இப்படி ஆயிடுவோம், இதை செய்வோம், அதுக்கான தைரியம் ரொம்ப நல்லா இருக்கு. ஹிம்மத் பேர் பாப் தாதா குஷ் होते हैं, தைரியத்தை பார்க்கும்போது பாபா மகிழ்ச்சி அடைகின்றார். பரந்து அங்கதான் பிரச்சனை என்ன, ஆனால் என்ன, கர்ம ஆனா होता तो कभी कभी हो जाता, கர்மத்தில் வரும்போது அப்பப்பதான் ஆகிவிடுகின்றது, எப்போதுமே ஆறுதில்லை. வாய்தா காரணா பௌத் சஹஜ், உறுதிமொழி கொடுக்கறது ரொம்ப ஈஸி. लेकिन कर्म में करना मना वायदा निभाना है. ஆக கர்மத்தில் கொண்டு வந்தாதான் நாம் கொடுத்த உறுதிமொழியை கடைபிடிக்கிறோம் என்று பொருள். வாய்தே கர்னே வாலே தோ பௌத் है, உறுதிமொழி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. लेकिन निभाने में नंबर और जाते, ஆனால் அதை கடைபிடிக்கும் போது தான் வரிசை கிரமமாக ஆகிவிடுகின்றார்கள். तो आग संकल्प और कर्म को प्लान और प्रैक्टिकल दोनों को समान बनाओ. பாபா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டார் ஒரே வரியில். உங்களுடைய சங்கல்பம் மற்றும் கர்மம், அதாவது பிளானையும் ப்ராக்டிக்கலையும் சமமாக ஆக்குங்கள். ஏன்னா சங்கல்பம் பண்ணுறது தான் பிளானு, கர்மத்தில் பண்ணுறது தான் ப்ராக்டிக்கல். அப்போ பிளானையும் ப்ராக்டிக்கலையும் சமமாக ஆக்குங்கள். பனா சக்தி ஹோனா, உங்களால் சமமாக செய்ய முடியும் அல்லவா. பிஸ்னஸ் வாலே ஆயே, ஏன்னா அந்த குரூப்பில் யார் வந்திருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க. பிஸ்னஸ் வாலே तो बिजनेस करना जानते हो ना, பிஸ்னஸ் மேன்லாம் பிஸ்னஸ் பண்ண தெரிஞ்சிருக்காங்க இல்லையா. ஜமா கர்னா जानते हैं ना, சேமிக்க கற்றிருக்கின்றீர்கள் தானே. அவர் இன்ஜினியர் வ वैज्ञानिक प्रैक्टिकल में काम करते हैं. இன்ஜினியர் மற்றும் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ப்ராக்டிக்கலாக செய்கிறாங்க. और जो रूरल है, बाप दादा उनको रूरल रूलर कहते हैं. रूरल உள்ளவங்கள बाप दादा என்ன சொல்கிறார், रूलर சொல்கிறார். क्योंकि अगर ये सेवा नहीं करते तो कोई नहीं चल पाते, இவங்க சேவை பண்ணலன்னா யாராலுமே நடக்க முடியாது. तो तीनों ही विंग जो आए हैं वह कर्म करने वाले, 3 விங்கிலேருந்தும் வந்திருக்கிறவங்க எல்லாமே யார், செயல்களில் செய்து காட்டக்கூடியவர்கள். சரி कहने वाले नहीं करने वाले हैं, வெறுமனே சொல்பவர்கள் அல்ல, செய்பவர்கள். तो सभी वायदे कर्म में निभाने वाले आत्माएं होना, நீங்கள் எல்லாரும் கூட என்னென்ன உறுதிமொழிகள் கொடுத்தீங்களோ அதை கர்மத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஆத்மாக்கள் தானே. யா சிறு வாய்தா கரனே வாலையோ, இல்லை வெறும் உறுதிமொழியை மட்டும் கொடுக்கக்கூடியவர்களா.
वायदा के समय तो बाप दादा को हिम्मत दिखा खुश कर देते हैं. உறுதிமொழி கொடுக்கும்போது பாப் தாதாக்கு உங்க தைரியத்தை காட்டி அவரை கூட மகிழ்ச்சி அடைய செய்து விடுகின்றீர்கள். बाप दादा के पास हर एक बच्चे के वायदों का फाइल है. பாப் தாதாட்ட ஒவ்வொரு குழந்தைங்களுடைய அவங்க என்னெல்லாம் உறுதிமொழி கொடுத்தாங்களோ அதனுடைய ஃபைல் இருக்கிறது. எங்க வத்தனத்தில் वायदों का फाइल रखने के लिए अलमारी व जहाँ की कोई बात ही नहीं. ஏன்னா வதனத்தில் ஃபைல்லாம் வைக்கணும்னா அதுக்காக அல்மாரியில் இடம்லாம் வேணும்னு அவசியமே கிடையாது. கபி கபி பாப் தாதா अपने अलौकिक टीवी अचानक खोलते हैं, सदा नहीं खोलते. ஆக பாப் தாதா கூட என்ன பண்ணுறாங்களாம், திடீர்னு இந்த अलौकिक டிவியை ஓப்பன் பண்ணுறாங்களாம். எப்போதுமே ஓப்பன் பண்ணுறதில்ல, சில நேரம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜப் சுன்னேமே ஆத்தா, அப்போ தான் இந்த மாதிரி குழந்தைங்கள் பண்ணுற உறுதிமொழிகள் எல்லாம் கேட்குறாரு. ஜோ ஆப்பஸ் में बोलचाल करते वह भी सुनते. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, உங்களுக்குள்ள நீங்கள் என்ன பேசிக்கிறீங்களோ அதையும் கேட்கின்றார். இசிலியே பாப் தாதா कहते हैं. அதனால தான் பாப் தாதா என்ன சொல்கிறாங்க, व्यर्थको जमा के खाता में जमा करो. வேஸ்ட் என்பதை சேமிப்பும் கணக்கில் சேமியுங்கள். பிராமன் அர்த்தாத், பிராமணன் என்றாலே யாரு, अलौकिक, अलौकिकமானவர்கள். பிராமன் जीवन का महत्व बहुत बड़ा है. பிராமண வாழ்க்கையினுடைய மகத்துவம் ரொம்ப ரொம்ப பெரியது. பிராப்தியா बहुत बड़ी है, பிராப்திகள் ரொம்ப ரொம்ப அதிகம். सोमान बहुत बड़ा है, सोमाனம் எல்லாத்தோட ரொம்ப பெரியது. संगम के समय पर बाप का बनना, சங்கம யுகத்தில் பாபாவுடைய குழந்தையாக ஆவது, ये बड़े से बड़ा पदम गुना भाग्य है. பெரியதிலும் பெரிய பத்மா குணம் பாக்கியமாகும். இசிலியே பாப் தாதா कहते हैं. அதனால தான் பாப் தாதா சொல்றாங்க, ஹர் கஜானே கா மஹத்வ ரகோ. ஒவ்வொரு பொக்கிஷத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ், சிக்னிஃபிகன்ஸை தெரிந்து கொள்ளுங்கள். जैसे दूसरों को भाषण में संगम की कितनी महिमा सुनाते हो. பிறருக்கு நீங்கள் லெக்சர் பண்ணும்போது சங்கமத்தினுடைய எவ்வளோ மகிமையை சொல்கிறீங்க. अगर आपको कोई टॉपिक देवे कि संगम की महिमा करो तो कितना समय कर सकते हो. உங்களுக்கு இப்போ யாராவது டாபிக் கொடுக்குறேன்னு வச்சுங்க, சங்கமத்தினுடைய மகிமையை செய்யுங்கன்னு, எவ்வளோ நேரம் எடுத்துக்குவீங்க. 1 घंटा कर सकते हो. 1 மணி நேரம் உங்களால் பேச முடியுமா. டீச்சர்ஸ் போலோ, டீச்சர்ஸ் சொல்லுங்கள். ஜோ கர் சக்தா வா ஹாத் உட்டா. 1 மணி நேரம் சங்கமத்தினுடைய மகிமையை சொல்கிறேன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்க. तो जैसे दूसरों को महत्व सुनाते हो. இதுதான் பாபா பாயிண்ட் பிடிக்கிறார். எப்போ பிறருக்கு நீங்கள் மகத்துவத்தை சொல்லுகின்றீர்களோ, மகத்துவ ஜாந்தே போத் அச்சா, மகத்துவத்தை நல்லாவே நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. பாப்தாதா ஐசனே கே ஜாந்தே நீ, பாப்தாதா அந்த மாதிரி சொல்லலை உங்களுக்கு தெரியாதுன்னு. ஜப் சுனா சக்தே तो जानते हैं, तब तो सुनाते हैं ना. உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தானே அர்த்தம். சிறு யா கே மர்ஜி हो जाता है, வேற ஒன்றும் இல்லை, அது மறைந்து இருக்கிறது, அவ்வளோதான். இமர்ஜ் ரூபமே ஸ்மிருதி ரே, எமர்ஜ் ரூபத்தில் நினைவில் இருக்கணும். ஓ கபி கமோ ஜாத்தா கபி ஜாதா, சில நேரம் அது அதிகமாயிடுது, சில நேரம் குறைந்து விடுகிறது. தோ அப்பனா ஈஸ்வரிய நஷா இமர்ஜ் ரகோ. தனது ஈஸ்வரிய போதையை எப்போதும் எமர்ஜ் ரூபத்தில் வைங்க. ஹா மை தோ ஹோகையானே, நான் ஆயிட்டேன், பாபா குழந்தை ஆயிட்டேன், பாபா தான் கூட இருக்கார், வேற யார் இருக்கா, அப்படியெல்லாம் இருக்காதீங்க. ப்ராக்டிக்கல் மேவும் இமர்ஜ் ரூபமே, ப்ராக்டிக்கலாக நான் இருக்கிறேங்கிறது எமர்ஜ் ரூபத்தில் இருக்கணும். நிச்சயலைக்கு நிச்சயக்கு நிஷானிய ரூவானி நஷா. நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் நம்பிக்கையினுடைய அடையாளம் என்ன தெரியுமா, ஆன்மீக போதை. தோ சாரா சமய நஷா ரே, எப்போ பார்த்தாலும் அந்த போதை இருக்க வேண்டும். ரூஹானி நஷா, ஆன்மீக போதை. என்ன போதை, மை कौन, நான் யார். ये नशा इमेज रूप में होगा तो हर सेकेंड जमा होता जाएगा. இந்த ஒரு போதையானது ஒவ்வொரு வினாடியும் இருந்தாலே ஒவ்வொரு வினாடியும் என்ன ஆகிடும், சேமிப்பு கணக்காக ஆகிவிடும். तो ஆக आज बाप दादा ने जमा का खाता देखा. இன்னைக்கு பாப் தாதா என்ன பார்த்தாங்க, சேமிப்பு கணக்கை பார்த்தாங்க. इसलिए आज विशेष अटेंशन दिला रहे. அதனால தான் இன்னைக்கு விசேஷமான கவனத்தை கொடுக்கின்றார்கள். சமயக்கு சமாப்தி அச்சானக் ஊனி, இந்த நேரம் முடிவடையுது என்பது
திடீரென்று தான் முடிவடையும். ये नहीं सोचो कि मालूम तो पड़ता रहेगा समय पर ठीक हो जाएंगे. எப்படியும் தெரிஞ்சிரும்ல எப்போ நேரம் முடிய போகுதுன்னு, அந்த நேரத்தில் நம்ம சரி பண்ணிக்கலாம். जो समय का आधार लेता है, இப்படி யார் நேரத்தை ஆதாரமாக எடுக்கின்றார்களோ समय ठीक कर देगा, समय पर हो जाएगा. நேரம் நம்மளை சரி பண்ணிடும், நேரத்தில் நாங்கள் சரி ஆயிடுவோம். உன்கா டீச்சர் கவுன், அவங்களுடைய டீச்சர் யாரு? समय या स्वयं परमात्मा? நேரமா அல்லது स्वयं परमात्मा? परमात्मा से संपन्न नहीं बन सके और समय संपन्न बनाएगा तो उसको क्या कहेंगे? பரமாத்மா உங்களை சம்பன்னமாக ஆக்க முடியல, ஆனால் நேரம் உங்களை சம்பன்னமாக ஆக்கிடும். உங்களை என்னன்னு சொல்லலாம்? समय का आपका मास्टर है, परमात्मा आपका शिक्षक है. நேரம் உங்களுடைய மாஸ்டரா இல்லை பரமாத்மா உங்களுடைய टीचरा? तो ड्रामा अनुसार अगर समय आपको सिखलाएगा या समय के आधार पर परत होगा तो बाप दादा जानते हैं. அப்படியே ட்ராமா அனுசாரமாக நேரம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துன்னா, நேரத்தினுடைய ஆதாரத்தில் நீங்கள் மாறினீங்கன்னா பாப் தாதாக்கு என்ன தெரியும்? பிராரத் பி समय पर मिलेगी. பிராரத் கூட நேரம் தான் கிடைக்கும். क्योंकि समय टीचर. ஏன்னா நேரத்துக்கு அதுக்கு தானே கனெக்ஷனு. அப்போ நேரத்தில் தான் அது கிடைக்கும். समय आपका इंतजार कर रहा है. நேரம் உங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. आप समय का इंतजार नहीं करो. நீங்கள் நேரத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்காதீர்கள். वह रचना है, आप मास्टर रचता हो. அது படைப்பு, நீங்கள் மாஸ்டர் படைப்பவர்கள். तो रचता का इंतजार रचना करे. படைப்பினுடைய எதிர்பார்ப்பை படைப்போர் வைத்தாரானால் மாஸ்டரத்தா சமைப்ப இந்தசார் நெய்கிறோம். அதனால நீங்க யாரு? மாஸ்டர் படைப்பவர். நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காதீர்கள். और मुश्किल है भी क्या? சரி, ஏதாவது கஷ்டமோன்னு பாபா சொன்னாரா? सहज को स्वयं मुश्किल बनाते हो. ஈஸியை கூட கஷ்டமா நீங்க தான் ஆக்கிக்கிறீங்க. முஸ்கில் ஹை நீ, கஷ்டமே கிடையாது. मुश्किल बनाते हो, ठीक है, कस्टमा आकीக்கிறீங்க. जब बाप कहते हैं जो भी बोझ लगता हो बाप को दे दो. ஏதாவது உங்களுக்கு சுமையாக இருக்கின்றது என்றால் அந்த சுமையை பாபாட்ட கொடுத்துருங்க. वह देना नहीं आता, உங்களுக்கு கொடுக்க வர மாட்டேங்குது. बोझ उठाते भी हो फिर तक भी जाते हो. சுமையை தூக்கிக்கிறீங்க, அப்புறம் களைப்படைஞ்சு வரீங்க. बाप को उलाना भी देते हो. அதுக்கப்புறம் பாபா வேற குறை சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? क्या करे कैसे करे, என்ன பண்றது எப்படி பண்றது? अपने ऊपर बोझ उठाते क्यों? உங்க மேல நீங்க சுமையை ஏன் ஏற்றிக் கொள்கிறீர்கள்? बाप ऑफर कर रहा है, अपना सब बोझ आपके हवाले करो. பாபா இப்ப நமக்கு ஆஃபர் கொடுக்கிறார். என்ன? உங்களுடைய சுமைகள் அனைத்தையும் பாபாவிடம் கொடுத்து விடுங்கள். 63 जन्म बोझ उठाने की आदत पड़ी हुई है ना. ஏன்னா 63 ஜென்மமா சுமையை ஏத்திக்கிற பழக்கம் இருக்கு இல்லையா? तो आदत से मजबूर हो जाते, பழக்கத்துக்கு அடிமையாகி விடுகின்றீர்கள். इसलिए मेहनत करनी पड़ती है. ஆனால் தான் உழைக்க வேண்டி இருக்கின்றது. कभी सहज कभी मुश्किल. சில நேரம் ஈஸியா இருக்கு, சில நேரம் கஷ்டமா இருக்கு. या तो कोई भी कार्य सहज होता है तो मुश्किल होता है. ஒரு காரியம்னா ஒன்று ஈஸியாக இருக்கணும், இல்லைன்னா கஷ்டமாக இருக்கணும். கபி சஹஜ் பி கபி முஸ்கில் கியோ? சில நேரம் ஈஸியாகவும் சில நேரம் கஷ்டமாகவும் ஏன் இருக்கு? கோய் காரணம் தோ ஹோகானா, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? காரணம் ஹே. பாபா பாருங்க, என்ன அருமையான ஒரு எஜுகேஷன் பாருங்க. காரணம் என்ன? ஆதத் மஜ்பூர் ஹோ ஜாத்தி, பழக்கத்துக்கு நீங்க அடிமையாகி விடுறீங்க. வா ததக்கோ பச்சோं की मेहनत करना ये सबसे बड़ी बात लगती है. குழந்தைகள் உழைக்கிறது பாபாவுக்கு பெரிய விஷயமா இருக்குதான். அச்சீனே லக்தி, அவருக்கு அது பிடிக்கவே இல்லையா. மாஸ்டர் சர்வசக்திவான் அவர் முஸ்கில், மாஸ்டர் சர்வசக்திவான் இன்னொரு பக்கம் கஷ்டம். டைட்டில் अपने क्या देते हो? டைட்டில் தனக்கு தானே என்ன கொடுத்துக்கிறீங்க? முஸ்கில் யோகி யா சகஜ யோகி? கஷ்டமான யோகியா இல்லை சகஜ யோகியா? नहीं तो अपना टाइटल चेंज करो, हम सहज योगी नहीं है. இல்லைன்னா உங்கள் டைட்டிலை சேஞ்ச் பண்ணுங்க, நாங்கள் சகஜமான யோகி இல்லைன்னு. கபி சகஜ யோகி கபி முஸ்கில் யோகி.
இல்லை சில நேரம் ஈஸியான யோகி, சில நேரம் கஷ்டமானவங்களா? யோகா ஹை கியா? அது பாபா கேட்குறான், யோகானாலே என்ன? बस याद करना है, निनीव सीनो अवलदान। और पावरफुल योग के सामने मुश्किल हो ही नहीं सकती। पावरफुल योगाக்கு முன்னாடி கஷ்டம் இருக்கவே முடியாது. योग लगन की अग्नि है. யோகாங்கிறது என்ன? ஈடுபாடு, அன்புடைய ஒரு அக்னி தான். அக்னி कितना भी मुश्किल चीज को परिवर्तन कर देती है. அக்னியானது எப்படி ஒரு கஷ்டமான பொருளை கூட சேஞ்ச் பண்ணிடுது. लोहा भी मोल्ड हो जाता है. இரும்பு கூட என்ன ஆயிடுது? உருகிடுது. ये लगन की अग्नि क्या मुश्किल को सहज नहीं कर सकती है. இந்த ஈடுபாடு என்ற அக்னியானது கஷ்டத்தை சுலபமாக ஆக முடியாதா? கை बच्चे बहुत अच्छी अच्छी बातें सुनाते हैं. சில குழந்தைங்க ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாங்களாம். பாபா क्या करे वायुमंडल ऐसा है. பாபா என்ன பண்றது, சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது. சாத்தி ஐசா, கூட இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஹன்ஸ் பகுலே क्या करे पुराने हिसाब किताब. அன்னப்பறவையும் கூட கொக்கும் இருக்கின்றது. என்ன பண்றது, பழைய கணக்கு வழக்கு. பாத்தே பௌத் அச்சு அச்சுக்காது. விஷயங்கள் ரொம்ப நல்லா தான் பேசுறாங்க. பூச்சித்தே பாபா கேட்கிறார். இவ்வளதையும் கேட்ட பிறகு அவர் என்ன கேட்கிறார், பிராமணனே கவுன்சா டேக் அவுட் ஆய. பிராமணர்களாகி நீங்க என்ன டேக்கா எடுத்திருக்கீங்க? டேக்காத்த விட்டாயன்னா விஸ்வ பரிவர்த்தன்கா, உலகத்தை மாற்றுவோம் என்று நீங்க எடுத்திருக்கின்றீர்கள் தானே. तो जो विश्व परिवर्तन करता है वह अपनी मुश्किल को नहीं मिटा सकता. உலகத்தையே மாற்றக்கூடியவர்கள் தன்னுடைய கஷ்டத்தை நீக்கி கொள்ள முடியாதா? तो आज क्या करेंगे. சரி, இன்னைக்கு என்ன செய்வீங்க? ஜமா கா காத்தா படாவோ, சேமிப்பு கணக்கை அதிகரியுங்கள். तो जो कहते हो सहज योगी वह अनुभव करेंगे. எப்போ நீங்க சொல்றீங்களோ சகஜ யோகின்னு அதை அனுபவம் செய்யுங்க. கபி முஸ்கில் கபி சகஜ், इसमें மஜா नहीं है. சில நேரம் கஷ்டம், சில நேரம் ஈஸி. இதில் ஒன்றும் ஹாப்பினஸ் கிடையாது. பிராமன் ஜீவன் ஹை ஹி மஜே கா. பிராமண வாழ்க்கை எதுக்காக? ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தான். சங்கமய மஜே கா யுக். சங்கமயமே எப்படிப்பட்ட யுகம்? ஹாப்பினஸ்க்கான யுகம். போது உட்டனை கா யுக் நஹி ஹை. சுமைகளை தூக்கக்கூடிய யுகம் கிடையாது. போத் உத்தாரने का युग है. சுமையை இறக்கக்கூடிய யுகம். तो चेक करो. आगे पे स्वान பண்ணி பாருங்க. अपने तकदीर के तस्वीर नॉलेज के आईने में अच्छी तरह से देखो. அதிர்ஷ்டத்தினுடைய படத்தை ஞானம் என்ற கண்ணாடியில நன்றாக பாருங்கள். ஐநா तो है ना, கண்ணாடி இருக்கின்றதான் அல்லவா? या नहीं है? இல்லையா? टूट तो नहीं गया ना, உடஞ்சு போயிடல தானே. सभी को आईना मिला है. எல்லாருக்கும் கண்ணாடி கிடைத்திருக்கின்றதா? மாத்தாயே ஐநா மில்லா ஹை, சோரி ஹோ கயா. தாய்மார்களே, கண்ணாடி கிடைத்து விட்டதா? இல்லை யாராவது திருடிட்டு போயிட்டாங்களா? பாண்டவத்தை சம்பாலனையுமே ஓஷியார் என்ன, பாண்டவர்களை சம்பாலனை பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரர்கள் இல்லையாவா? ஐநா கண்ணாடி இருக்கின்றதா? ஹாத்து தோ அச்சா விட்டாயா, கைகள் என்னமோ ரொம்ப நல்லா உயர்த்திட்டீங்க. அச்சா நல்ல. தக்தீர் கி தஸ்வீர் தேக்கோ. அதிர்ஷ்டத்தினுடைய படத்தை பாருங்கள். சதாபனை தக்தீர் கி தஸ்வீர் தேக் வா வா கா கீத் காவோ. தனது அதிர்ஷ்டத்தினுடைய படத்தை பார்த்து எப்போதும் ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். थोड़ा ऐसा है नहीं. வா மேரா பரிவார், வா மேரா பாக்ய, வா மேரா பாபா. இவங்க என்ன இப்படி இருக்காங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆகா என்னுடைய பரிவாரம், ஆகா என்னுடைய பாக்கியம், ஆகா என்னுடைய பாபா. பிராமன் ஜீவன் அர்த்தாத், பிராமண வாழ்க்கையினால என்ன அர்த்தம்? வா வா, ஹாய் ஹாய் நெய். ஐயோ ஐயோலாம் கிடையாது, ஆகா ஆகா தான். சரீர் வியாதியுமே भी ஹாய் ஹாய் நெய் வா. சரீரத்தில் ஒரு வியாதி வந்தால் கூட ஐயோ ஐயோ சொல்லக்கூடாது, அது கூட ஆகாதான். வபி உத்தார்த்தா, ஏன்னா அது கூட என்ன சுமையை இறக்குது. अगर 10 मन से आपका 3-4 मन बोझ उतार जाए तो अच्छा है. 10 மடங்கு சுமை இருக்கு, ஒரு 3-4 மடங்கு சுமை இறங்குச்சுன்னா அது ஐயோன்னு சொல்றதா ஆகான்னு சொல்றதா? சுமை இறங்குது இல்லையா? ஹாய் மேரா பாட்டி ஐசா,
அப்படி இருக்கும்போது ஐயோ என் பாட்டே எப்படி இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க? ஹாய் மேரேக்கோ வியாதி छोड़ते ही नहीं है. ஐயோ என்ன இந்த வியாதி விடவே மாட்டேங்குது. ஆப் சோடோ தோ வியாதி சூடேகி. நீங்கள் விட்டால் தானே அது விடும். வா வா கர்த்தே ஜாவோ. ஆகா ஆகா சொல்லிட்டே போங்க. வா வா கர்னே சி வியாதி பி குஷ் ஹோ ஜாயேகி. நீங்கள் ஆகா ஆகான்னு சொன்னால் व्याधि கூட हैप्पी ஆகிடுமா. यहाँ भी ऐसे होता है ना, किसकी महिमा करते हो तो वाह वाह करते हैं. இங்கே கூட அப்படி தான் இல்லையா? யாருக்காவது நீங்கள் மகிமை பண்ணீங்கன்னா அவங்க ஆகா ஆகா சொல்கிறாங்க. வியாதிக்கோ பி வா வா கஹோ. ஆக வியாதியை கூட என்ன சொல்லுங்க? ஆகா ஆகா சொல்லுங்க. ஹாய் யா மேரே பாஸ் கியூ ஆயி மேரா ஹிசாப். என்கிட்ட இது வந்தது, என் கணக்கு வழக்கு. பிராப்திக்காக ஹிசாப் தோ குச் பி நஹி ஹே. பிராப்திக்கு முன்னாடி கணக்கு ஒன்றுமே கிடையாது. பிராப்தியா சாமனே ரக்கோ. பிராப்திகளை அவங்க முன்னாடி வைங்க. ஹிசாப் தா சாமனே ரக்கோ தோ வைக்கா லகேக. கணக்கு வழக்கம் முன்னாடி வைங்க. ரெண்டும் எப்படி தெரியும் உங்களுக்கு? बहुत छोटी सी चीज लगी. ரொம்ப சின்னதாக உங்களுக்கு தெரியும். மத்தலப் தோ மீனிங் கடைசியில் பாபா என்ன சொல்ல வர்றாரு? பிராமன் ஜீவன் மே குச் பி ஹோ ஜாயே. பிராமண வாழ்க்கையில் என்ன ஆனாலும் சரி பாசிட்டிவ் ரூப் மே தேக்கோ. பாசிட்டிவ் ரூபத்தில் பாருங்க. நெகட்டிவ் से பாசிட்டிவ் करना तो आता है ना. நெகட்டிவை பாசிட்டிவாக பண்ண வரும் அல்லவா? नेगेटिव पॉजिटिव का कोर्स भी तो कराते हो ना. नेगेटिव पॉजिटिव कोर्स नहीं சொல்கிறீங்க தானே. उस समय अपने आप को कोर्स कराओ. கோர்ஸ் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு நீங்களே முதல்ல கொடுத்துங்க. मुश्किल शायद हो जाएगा. கஷ்டம் கூட என்ன ஆகிடும்? ஈஸி ஆகிடும். मुश्किल शब्द ब्राह्मणों को डिक्शनरी में नहीं होना चाहिए. கஷ்டம் என்ற வார்த்தை பிராமணனுடைய டிக்ஷனரியிலே கிடையாது. कोई भी हिसाब है आत्मा से, शरीर से या प्रकृति से, எந்த ஒரு கணக்காக இருந்தாலும் சரி ஆத்மால शरीरத்தில் இயற்கையில். क्योंकि प्रकृति के 5 तत्व भी कई बार मुश्किल का अनुभव कराते. இயற்கையினுள்ள 5 தத்துவம் கூட சில நேரத்தில் கஷ்டமான அனுபவத்தை செய்விக்குது. कोई भी हिसाब किताब योग अग्नि में भस्म कर दो. எந்த ஒரு கணக்கு வழக்காக இருந்தாலும் சரி யோகா அக்னியில் அதை பஸ்மம் பண்ணுங்க. சம்ஜா क्या करना है? புரியுதா என்ன செய்யணும்? ஜமாக்கா காத்தா படாவோ. சேமிப்பு கணக்கை அதிகரியுங்கள். போல் மே பி சாதாரண போல் நஹி. பேச்சில் கூட சாதாரண பேச்சு என்பது இருக்கக்கூடாது. போல் மே பின்ன பின்ன பாவ் और भावना होती है. ஏன்னா பேச்சில் விவேதபரமான பாவம் இருக்கின்றது, பாவனையும் இருக்கிறது. बोल द्वारा भाव और भावना का पता पड़ जाता है. பேச்சு மூலமாக பாவம் என்ன பாவனை என்ன தெரிய வருகிறது. சதா जो भी बोल बोलो उसमें आत्मिक भाव हो. என்ன நீங்க பேசினாலும் சரி அதில் என்ன இருக்கணும்? ஆத்மீக பாவனை இருக்கணும். சுப और சிரேஷ்ட பாவனா हो. உங்களுடைய பாவனை எப்படி இருக்கணும்? சுபமாகவும் இருக்கணும், சிரேஷ்டமாகவும் இருக்கணும். बोल भी और भावना भी. ஆக உங்களுடைய வார்த்தையும் பாவனையும். மாயாக்கு भी भावना है ना. ये ईर्षा हद கிருணா மாயாக்கு பாவனை. இந்த பொறாமை வெறுப்பு இதெல்லாம் மாயினுடைய பாவனை. சதா சுப பாவ் அவர் பாவனா हो. எப்போதுமே சுப பாவ் இருக்கணும், சிரேஷ்டமான பாவனா இருக்க வேண்டும். ஐசே அந்த மாதிரி இருக்கின்றதா? செக் கர்னா. செக் பண்ணி பாருங்க. समय का खजाना, बोल का खजाना, संकल्पों का खजाना, शक्तियों का खजाना, ज्ञान का खजाना, गुणों का खजाना. एक एक खजाने को चेक करो. பாபா சொல்றாங்க நேரம், பேச்சு, சங்கல்பம், சக்திகள், ஞானம், குணம் இந்த ஒவ்வொரு खजानाக்களையும் செக் பண்ணுங்க. क्योंकि ஏனென்றால் हर खजाने का खाता जमा करना. ஒவ்வொரு பொக்கிஷத்தினுடைய கணக்கையும் சேமிக்க வேண்டும். इन सर्व खजानों का खाता भरपूर हो तब कहेंगे ना फुल मार्क्स. எப்போ இந்த அனைத்து பொக்கிஷங்களுடைய கணக்கும் நிரம்பி இருக்குமோ அப்போதான் फुल मार्क्स. அப்படின்னா என்ன அர்த்தம்? पास विथ ऑनर. ऐसे नहीं सोचना एक खजाना अगर कम जमा है तो क्या अर्थ है. இப்படியும் யோசிக்காதீங்க.
ஒரே ஒரு பொக்கிஷம் கொஞ்சம் குறைவா சேமிக்கப்பட்டிருந்தா என்ன ஆயிட போகுது? பாஸ்தா बनने के लिए सर्व खजाने से भरपूर हो. நீங்க வெறும் பாஸ் ஆகல, பாஸ் வித் ஆனராக ஆக வேண்டும் என்றால் அனைத்து பொக்கிஷங்களையும் உங்களுடைய சேமிப்பு கணக்கு முழுமையாக இருக்க வேண்டும். அப்படி யார் இருக்கோ அவங்க கையை உயர்த்துங்கள். एक सेकंड में माइंड कंट्रोल हो जाए. ஒரு வினாடியில் மைண்டு கண்ட்ரோல் ஆயிடணும். एक सेकंड में हो सकता है. ஒரு செகண்டில் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அங்கே कर सकते हो तो हाथ उठाओ. உங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்க. அச்சா, நல்லது. இஸ் வாயு மண்டல் மே மதுபன் மே बैठे हो. இப்போ இந்த வாயு மண்டலத்தில் இருக்கீங்க, மதுபனில் அமர்ந்திருக்கிறீங்க. மதுபன் கா வாயுமண்டல் பவர்ஃபுல் है. மதுபனுடைய வாயுமண்டலம் எப்படி இருக்கு? ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. இஸ் வாயுமண்டல் மே समय मन को कंट्रोल कर सकते हो. இந்த வாயுமண்டலத்தில் இந்த நேரம் உங்கள் மனதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சாहे மினிட் மே கரோ, சாहे செகண்ட் மே கரோ. அது ஒரு வினாடி ஆனாலும் சரி, இல்லை ஒரு நிமிடம் ஆனாலும் சரி. लेकिन कर सकते हो. ஆனால் உங்களால் முடியுமா? ஆர்டர் तो मन को बस ஆத்மா பரம்தாம் நிவாசி बन जाओ. ஆர்டர் பண்ணுங்க மனதிற்கு, ஆத்மா பரம்தாம் நிவாசியாக ஆகிவிட வேண்டும். देखो मन ஆர்டர் मानता है या नहीं मानता है. சோதனை பண்ணி பாருங்க, அந்த மனதானது ஆர்டரை ஏற்றுக்கொள்ளுகிறதா இல்லை ஏற்றுக்கொள்ளவில்லையா? பாபா ட்ரில் பண்ண வைக்கிறார். அச்சா, நல்லது. चारों ओर के सर्व खजानों के मालिक बच्चों को सदा मुश्किल को सेकंड में परिवर्तन करने वाला सहज योगी, सदा संकल्प समय बोल कर्म को श्रेष्ठ बनाने वाले, सदा बचत का खाता बढ़ाने वाले, सदा मन के मालिक, मन बुद्धि संस्कार को ऑर्डर में चलाने वाले ऐसे स्वराज्य अधिकारी बच्चों को, चाहे देश में है चाहे विदेश में है, लेकिन दिल से दूर नहीं है, ऐसे चारों ओर के बच्चों को बाप दादा का याद प्यार और नमस्ते. அப்போ பாப் தாதா யாருக்கெல்லாம் அன்பு நினைவில் கொடுக்குறாங்க? அனைத்து பொக்கிஷங்களையும் எஜமானராக இருக்கக்கூடிய குழந்தைகள். ரெண்டாவது, எல்லா கஷ்டத்தையும் ஒரு செகண்டில் மாற்றி அமைக்கக்கூடிய சகஜமான யோகிகள். மூன்றாவது, எப்பொழுதுமே சங்கல்பம் சமயம் பேச்சு கர்மம் அவற்றை சிரேஷ்டமாக செய்யக்கூடியவர்கள். நான்காவது, சேமிப்பு கணக்கை எப்பொழுதும் அதிகரித்து இருக்கக்கூடிய குழந்தைகள். ஐந்தாவது, மனதிற்கு எஜமானனாக மனம் புத்தி சம்ஸ்காரத்தை ஆர்டர் படி நடத்தக்கூடிய சுவராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு. அவங்க உள்நாட்டில் இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டில் இருந்தாலும் சரிதான், இதயத்தில் தூரமாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தான் பாப் தாதாவனுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. இன்னைக்கு பாபா வரதானம் கொடுக்குறாங்க. ऊंचा भाव, ऊंचा हम और ऊंचा कार्य, इस स्मृति से शक्तिशाली बनने वाले बाप समान भव. உயர்ந்த தந்தை, நாம் உயர்ந்தவர்கள், உயர்ந்தமான காரியம். இந்த நினைவின் மூலமாக சக்திசாலியாக ஆகக்கூடிய பாபாவுக்கு சமமாக ஆகுக. जैसे आजकल की दुनिया में कोई वीआईपी का बच्चा होगा तो वह अपने को वीआईपी समझेगा. இன்னைக்கு உலகத்தில் கூட பாருங்க, யாராவது விஐபியோட குழந்தை தன்னையும் விஐபியை தான் நினைக்குது. लेकिन बाप से ऊंचा तो कोई नहीं है. பாபாவோட உயர்ந்தவங்க யாருமே கிடையாது. हम ऐसे ऊंचे से ऊंचे बाप की संतान. அப்படிப்பட்ட உயர்ந்தாலும் உயர்ந்த பாபாவுடைய குழந்தைகள் நாம. ऊंची आत्माएं, உயர்ந்த ஆத்மாக்கள். ये स्मृति शक्तिशाली बनाती है. இந்த நினைவு தான் நம்மளை சக்திசாலியாக ஆக்குகிறது. ஊஞ்சா பாப், ஊஞ்சே ஹம், ஊஞ்சா காரி. ஆக பாபாவும் உயர்ந்தவர், நாமளும் உயர்ந்தவர்கள், நம்மளுடைய காரியமும் ரொம்ப உயர்ந்தது. இந்த நினைவில் இருந்தாலே சதா பாப் சமான் பன் ஜாத்தி ஹே. எப்பொழுதும் பாபாவுக்கு சமமாக ஆகி விடுகின்றார்கள். सारे विश्व के आगे श्रेष्ठ और ऊंची आत्माएं आपके सिवाय कोई नहीं. முழு உலகத்திலையும் பாருங்க, உங்களுக்கு முன்னாடி உங்களை விட சிரேஷ்டமான உயர்ந்த ஆத்மாக்கள் யாருமே கிடையாது.
इसीलिए ஆகவே आपका ही गायन और पूजन होता है. உங்களுக்கு தான் மகிமையும் நடக்குது, பூஜையும் நடக்கிறது. இன்னைக்கு ஸ்லோகன் संपूर्णता के समर्पण दर्पण में सूक्ष्म लगाव को चेक करो और मुक्त बनो. சம்பூர்ண தன்மை என்ற கண்ணாடியில சூக்ஷ்மமான பற்றுக்கள் ஏதாவது இருக்கின்றதா என்று சோதனை செய்யுங்கள். அந்த சூக்ஷ்மமான பற்றுதலிலிருந்து முக்தி அடையுங்கள். ஆக இன்னைக்கு அவ்வைத்த பாப்தாதா பாஸ் வித் ஆனர் ஆவதற்காக அனைத்து பொக்கிஷங்களுடைய கணக்குகளையும் சேமித்து சம்பன்னமாக ஆகுக என்று கூறுகின்றார்கள். ஓம் சாந்தி. யுகமிதே சங்கமம், உன்னை சந்திப்பதே சந்தோஷம், கல்பத்தின் முடிவும் இது, பிராப்தியின் நேரம் இது. எனக்காக நீ செய்த நன்மைக்கு உனக்காக நான் என்ன செய்தேன், உனக்காக நான் என்ன செய்வேன். யுகமிதே சங்கமம், உன்னை சந்திப்பதே சந்தோஷம். அதிகாலை எனக்காக வந்தாய் நீ, மெய்ஞானம் எனக்காக தந்தாய் நீ. எனக்கென்று ஒரு பொருளும் இல்லை, நான் உனக்காக மாற்றிவிட்டேனே. எனக்கென்று ஒரு பொருளும் இல்லை, நான் உனக்காக மாற்றிவிட்டேனே. எனக்காக நீ செய்த நன்மைக்கு நான் என்னையே அர்ப்பணித்தேன், நான் என்னையே அர்ப்பணித்தேன். யுகமிதே சங்கமம், உன்னை சந்திப்பதே சந்தோஷம், கல்பத்தின் முடிவும் இது, பிராப்தியின் நேரம் இது. கர்மத்தின் ரகசியம் சொன்னாய் நீ, தெய்வீக குணத்தையும் தந்தாய் நீ. உன் நினைவில் நாள்தோறும் இருப்பேன், நான் உன்னிடலில் வாழ்நாளில் இருப்பேன். உன் நினைவில் நாள்தோறும் இருப்பேன், நான் உன்னிடலில் வாழ்நாளில் இருப்பேன். எனக்காக நீ செய்த நன்மைக்கு நான் என்னையே அர்ப்பணித்தேன், நான் என்னையே அர்ப்பணித்தேன். பேரானந்தம்ன்றது உடல்ன்ற கோயிலை ஆரோக்கியமாக்கி பிரகாசமாக வச்சுருக்கோம்.
Bliss illuminates the temple of our body bright and keeps healthy.